கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். நாம் இந்த நாளிலுமாய் கூட கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நாம் ஒருவர் சந்திக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தருடைய சமூகம் நம்மை காத்தது போல கர்த்தர் இந்த நாளிலும் கூட அவருடைய வேலைகளை செய்யவும் அவருக்காக நாம் காத்திருக்கவும் கர்த்தருடைய வேலைகளை இல்லை நாம் முன்னோட்டமாய் நடக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான நாளாய் இருக்க நான் ஜெபிக்கிறேன். நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு கூட நாம் இந்த நாளை துவங்கி கர்த்தருடைய வேலைகளை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலுமாய் கூட கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம் எப்படி காத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்பொழுதும் நம்முடைய இருதயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர காத்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர காத்திருக்கிறோம். எதற்காக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம்? சிலர் சொல்லுவாங்க, நான் ஏன் பிறந்தேன், இந்த உலகத்தில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்க, நடக்க வேண்டிய ஒரு காரியம் கண்டிப்பாய் நடக்கும். அது என்ன என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறது தான். ஆண்டவர் வரும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் வருகிறார். அவர் வந்து தம்முடைய பிள்ளைகளை தன்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போவார். அவர் யோவான் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள் என்று சொல்கிறார். நான் போய் உங்களுக்காக பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்களை ஏற்படுத்தி வந்து நான் உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லியிருக்கார் இல்லைங்களா? ஆகவே கண்டிப்பாய் அவர் சொன்னபடியே வருவார். அவர் சொன்னதை அவர் அப்படியே செய்வார். செய்கிறதை தான் அவர் சொல்லுகிறவராயிருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருவார். அவர் வருவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். 2000 வருஷமாக இதே சொல்லுகிறார்கள், ஆண்டவர் வருவார் வருவார், எப்பொழுது வருவார் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம், சந்தேகப்படலாம். கண்டிப்பாக ஆண்டவர் வருவார். நம்முடைய 1000 வருஷம் ஆண்டவருக்கு ஒரு நாள் போல் இருக்குது. நம்முடைய 2000 வருஷம் ஆண்டவருக்கு 2 நாள் போல் இருக்குது. ஓசியா 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் 2ஆம் நாளிலே நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார் என்று சொல்லப்படுது. ஆகவே கர்த்தர் 2 நாளைக்கு பிற்பாடு கண்டிப்பாய் வருவார். நம்மளுக்கு 2000 வருஷங்கள் முடிந்தது. அதனால் கடைசி நிமிஷத்தில் கடைசி மணி துளிகளிலே நாம் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதை நம்முடைய கண்கள் காணத்தக்கதாக நாம் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். நம்பிக்கையோடு காத்திருப்போம், விசுவாசத்தோடு காத்திருப்போம். அவர் கண்டிப்பாய் வருவார், நம்மை அழைத்து கொண்டு போவார் என்று அசையாத ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாக வேண்டும், உருவாக வேண்டும். அதை நாம் பத்திரமாய் நாம் காத்து கொள்ள வேண்டும். சத்ருவானவன் இந்த விசுவாசத்தை தான் எடுப்பதற்காக அவன் பிரயாசப்படுவான். ஆனால் நாம் இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவுக்கு சொல்ல வேண்டும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார், நான் அவரோடு கூட போக வேண்டும், அதற்கு நான் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி நம்மையே நாம் திடப்படுத்தி கொள்ள வேண்டும், ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான சில வார்த்தைகளை நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1:7 நாம் வாசிக்கிறோம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவளாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருங்கள். பாருங்கள், ஆண்டவர் வருவது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நம்முடைய தகுதிகள் சரியாக இருக்குதா நாம் பார்க்க வேண்டும். அவர் வரும் பொழுது நாம் தகுதியற்றவர்களாக இருக்கக்கூடாதே. யாதொரு வரத்திலும் நீங்கள் குறைவில்லாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர வேண்டும். பார்த்தீங்களா, நம்ம ஒரு திருமணத்திற்கு ஒரு மணவாட்டி ஆயத்தமாகறான்னு சொன்னால் அவளுக்கு எவ்வளவு ஆயத்தங்களை வேண்டியதாக இருக்குது. கடைசி நிமிஷத்தில் அவள் செய்கிறதில்ல, எத்தனையோ நாட்கள் அதற்காக ஆயத்தப்பட்டவள் அது தன்னை சீர்படுத்தி கொள்கிறார். அதுபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது வரங்களிலே கனிகளிலே நாம் நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மை நாம் இன்னும் கூட ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அப்படிதான் வசனம் சொல்றது, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வரங்களை குறித்து 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும் வாசிக்கிறோம். 9 விதமான வரங்களை ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் எனக்கு ஒரு வரம் கூட இல்லையே என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது அந்தந்த சமயத்துக்கு அந்தந்த வரங்கள் வெளிப்படும். நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் போதும், உங்கள் இருதயத்தை ஆயத்தமாக்கினால் போதும். எந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் எந்த மனுஷரோடு கூட நீங்கள் இடைப்படுகிறீர்களோ அவர்களுக்கு தேவையான வரத்தை கர்த்தர் அந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆவியானவர் அவனவனுக்கு வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுது. ஆகவே எனக்கு வரம் இல்லை என்று நினைத்து கொள்ளாதீர்கள். வரங்களை கர்த்தர் நமக்காக தான் கொடுத்திருக்கிறார். அந்தந்த நேரத்தில் அது வெளிப்படும், அது செயல்படும். ஆகவே நீங்கள் காத்திருந்து அந்த வரங்களிலே பெறுகிறவர்களாயிருங்கள். அடுத்ததாய் வாசிக்கிறோம், கலாத்தியர் 5:5 வாசிக்கிறோம், நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடே காத்திருக்கிறோம். நாம் காத்திருக்க வேண்டுமானால் நம்முடைய ஆவியில் ஒரு உற்சாகம் வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனேல தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும்போது சொல்கிறார்,
1 மணி நேரமாகிலும் நீங்கள் விழித்திருக்கக்கூடாதா? ஆவியோ உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்கிறார். ஆகவே நம்ம ஆவியிலே நாம் உற்சாகம் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தரிடத்தில் நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே உற்சாகமான ஆவியை எனக்கு தாரும். அப்பப்போ நம்ம உள்ள சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரிடத்தில் தாவீது கேட்கிறது போல உற்சாகமான ஆவி எனக்கு தாரும், உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். அதுபோல் அந்த உற்சாகமான ஆவி நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார், பலப்படுத்துவார், தைரியம் கொண்டு நாம் காத்திருக்க நமக்கு உதவி செய்வார். ஆவியிலே நமக்கு உற்சாகம் வேண்டும். விசுவாசம், நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயம் நம்பிக்கையோடு கூட காத்திருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உற்சாகமான இருதயமும் விசுவாசமுள்ள இருதயமும் நம்பிக்கை உள்ள இருதயமும் எனக்கு நீர் தாரும், அப்பொழுது நான் உமக்காக காத்திருக்க அது ஏதுவாக இருக்கும் என்று சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாதபடிக்கு நாம் இன்னும் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாள் 1 பேதுரு 3:12 வாசிக்கிறோம், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானம் வெந்து அழிந்து பூதளங்கள் உருகி போகும், எரிந்து உருகி போகும் என்று சொல்லப்படுது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்காக நாம் மிகுந்த ஆவல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே நீர் எப்பொழுது வருவீர்? பரிசுத்தவான்கள் சொன்னார்கள், அப்பா உம்முடைய வருகைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆவியும் மனவாட்டியும் சொல்கிறார்கள், வாரும் ஆண்டவராக இயேசுவே என்று சொல்கிறார். ஆகவே கர்த்தராகிய இயேசுவும் கூட வருவதற்காய் வாஞ்சாய் இருக்கிறார். நாமும் கூட ஆவலோடு காத்திருக்கிறோம். இதற்கு மத்தியில் ஏன் தாமதம் தெரியுமா? பிதாவாகிய தேவன் இன்னும் அநேக பிள்ளைகள் மகிமையிலே வந்து சேர வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? இந்த நாட்களிலே பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாமதிக்க பண்ணுகிறார். மணவாட்டி ஆகிய சபையை கூட பொறுத்திருக்க சொல்கிறார். ஆகவே இன்னும் அநேகர் வந்து ராஜ்யத்தில் சேர வேண்டும் என்பதற்காக பிதா ஆவலாய் காத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் நாள் சமீபமாக இருக்குது. அதற்காக நாம் ஆவலோடு கூட வாஞ்சியோடு கூட வானத்தை நோக்கி பார்த்தவர்களாய் அவர் எப்பொழுது வருவார் என்று நாம் காத்திருக்க வேண்டியது, ஆவலோடு கூட நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் கூட சங்கீதம் 25:5 நாம் வாசிக்கும் பொழுது, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், சங்கீதக்காரன் சொல்கிறார், சத்தியத்திலே என்னை நடத்தும். நம்ம சும்மா அப்படியே ஆண்டவர் வருவாருன்னு சொல்லி நம்ம காத்திருக்க முடியாது. நாம் சத்தியத்தினால் நாம் நம்ம இடைக்கட்டி கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சத்தியம் என்னும் இடைக்கட்டை கட்டி கொள்ளுங்கள், ரட்சிப்பெனும் தலைசிராவை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள், நீதியின் மார்க்கவசத்தை தரித்து கொள்ளுங்கள். நாம் நீதி உள்ளவர்களாய் நீதியின் மார்க்கவசத்தை நாம் தரித்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாதபடிக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில் பிடித்திருக்க வேண்டும். ஆவியின் பட்டயமாகிய வசனத்தில் நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும். சத்தியம் என்னும் இடைக்கச்சை நாம் கட்டியிருக்க வேண்டும். பாதரட்சையாகிய சமாதானம் என்னும் சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதான ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நாம் தரித்திருக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் நாம் தரித்து கொண்டுதான் கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்க முடியும். ஒன்றுமே இல்லாமல் அப்படி இருக்க முடியுமா? மணவாட்டி எப்படி அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொள்கிறாளோ அதுபோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாமும் கூட இந்த போர் ஆயுதங்கள் நம் ஆயத்தம் என்னும் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அதை தரித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. சத்தியத்திலே நாம் நடக்க வேண்டும். அது மட்டும் இல்லாதபடிக்கு நாள்தோறும் அவளோடு கூட நாம் காத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்கிறது போல அவர் தாமதமாயிராமல் ஏற்ற காலத்தில் அவர் வருவார். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நீடிய பொறுமையோடு கூட அவர் இருக்கிறது போல நாமும் கூட நீடிய பொறுமையோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்காய் காத்திருக்க வேண்டும். ஆகவே நாம் காத்திருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? 2 பேதுரு 3:14 வாசிக்கிறோம், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே பாருங்கள், இந்த இடத்துல வாசிக்கிறோம், கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களும் சமாதானத்தோடு கூட அவருடைய சன்னதியிலே காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். 2 பேதுரு 3:14. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு மறுபடியும் நீங்கள் வாசியுங்கள். இந்த வசனங்களை கர்த்தர் நம்முடைய ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறார். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களாயிருங்கள். ஏதாவது நமக்குள்ளே கரைத்திரைகள் இருந்தால் அவைகள் எல்லாவற்றையும் நம்ம வசனத்தினால் கழுவிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனம் சொல்லி எபேசியர் 5:26 நாம் வாசிக்கிறோம், கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பழுதற்றதும் மாசற்றதுமான சபையாய் அதை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆகவே தேவனுடைய வசனத்தை திருவசனமாகிய வசனத்தின் முழுக்கினால் உங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே நாம் கரையற்றவர்களும்
பிழையில்லாதவளுமாய் இருக்க வேண்டும். சமாதானத்தோடு கூட அவருடைய சன்னதியிலே நமக்கும் தேவனுக்கும் மத்தியிலே எந்த பிணக்கமும் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை குறித்து எந்த விதத்திலும் வேதனைப்படக்கூடாது. அப்படி நம்மிடத்தில் ஏதாவது காரியங்கள் இருந்தால், உம்மை வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று கண்டு அதிலிருந்து என்னை நீக்கி நித்திய ஜீவ பாதையிலே நடத்தும் என்று தாவீது சொல்கிறது போல, கர்த்தருக்கும் நமக்கும் மத்தியிலே எந்த பிரச்சனைகள் பிணக்கங்கள் இல்லாமல் நம்மை நாம் காத்துக்கொள்வோமானால் அவருடைய சன்னதியிலே நாம் காத்து கொண்டிருக்கிறதுக்கு அது அடையாளமாக இருக்குது. அது மட்டும் இல்லாதபடிக்கு யூதா 1:21 வாசிக்கிறோம், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அப்போது இந்த இடத்துல அன்பிலே, தேவனுடைய அன்பிலே நாம் என்ன பண்ண வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆண்டவர் சொல்கிறார், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுங்கள். உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுங்கள். ஆகவே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்படுவதற்காக நாம் இந்த நாளிலே காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆகவே காத்திருக்கிற நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் அவசியம். அவரிடத்திலே நாம் ஆண்டவரிடத்திலே காத்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டிய? யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நீதியிலே நம்முடைய ஆவிலே உற்சாகமுள்ளவர்களாய் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். சத்தியத்திலே நம்மை நடத்தி நம்முடைய வஸ்திரங்களிலே நாம் உறுதியாய் தரித்து கொண்டவர்களாய் காத்திருக்க வேண்டும். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். கரைத்திரை முதலானவைகள் இல்லாதவர்களாய் நம்மை கழுவி கொண்டு ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். அன்பிலே நிலைத்திருந்து நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம இடத்துல இருக்குதா பாருங்கள். நாம் வெறுமனே காத்திருக்கிறது மாத்திரமல்ல, இவைகளை நாம் தரித்து கொண்டு ஆண்டவருக்காய் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆகவே ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வசனங்களிலே நிலைத்து நின்று இந்த வார்த்தைகளுக்கு எங்களை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து உமக்காக காத்திருக்கிறோம், மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோம். நாம் ஜெபம் பண்ணுவோமா? பிதாவாகிய தேவனே, இந்த காலவெளியிலே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய சத்தியம் என்னும் இடைக்கச்சை கட்டிடவர்களாய் ஆவிக்குரிய போராயுதங்களை தரித்தவர்களாய் காத்திருக்க வேண்டும். அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கேட்டோம். மிகுந்த ஆவலோடு நாள் முழுவதும் உமக்காய் காத்திருக்கிறவர்களாய் எப்பொழுதும் எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவதற்காய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவே. நீரே எங்களை பலப்படுத்தும். உமக்காய் காத்திருக்கத்தக்க இருதயத்தை எங்களுக்கு தருவதற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்ட எல்லா மக்களுடைய இருதயமும் உமக்காய் காத்திருக்க ஏங்கி கர்த்தாவே உமக்காய் காத்திருக்க நீர் உதவி செய்வதற்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தெய்வ கிருபை உங்களை தாங்கட்டும். கர்த்தருக்காய் காத்திருக்கிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக, ஆமென்.